இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. பேப்பரோ பெண்ணோ என்ன கொடுங்க. ஓகே நிமிஷம் ஒன்று அடே அடே ஒத்த பெண்ணு கொண்டாடே. நான் பரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க 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 அடிக்க. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐந்தடி வளர்ந்த ஆட்டுச்செடி என்னை மேய்ந்து விடு மொத்தம். இன்னைக்கு ஒரு புக்கே பச்சை பசும்புள்ளியானால் புலி போல் தின்னுமே என்ன குத்தம். 6 தரலாம். இப்போ தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு வர ஒரு பிராண்ட்ல இதோ ஒண்ணுதான். ஐ நோ, ஆனா இட்ஸ் நாட் அபவுட் தட்னா. நீங்க நல்லா பாருங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்க வர படங்களுக்கு தியேட்டருக்கு போறாங்க நீங்க சொல்றீங்க. பட் ஆந்திராலையும் தெலங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம், 1 கோடி ரூபா படம், 1.5 கோடி ரூபா படம், அங்க யாருன்னே தெரியாது, அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது. பட் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ஓ ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, சின்ன பசங்க பண்ணிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஆக்டிங்லாம் அவ வீட்டுல கொத்த ஏன் போக சொல்றேன் அவனை. சத்தியமா அவனு ஏய் கொத்த ஏன் போறியா இல்லையா நீ போ பண்டே வச்சிரு. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளவு சிம்பிளா இருக்குன்ற நானு. நீங்க நம்ம இங்க பார்க்கும்போது அது இல்ல. எனக்கே கஷ்டமா இருக்கு சார். நான் ஓப்பனா சொல்றேன் சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரன் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும் போது அவனை வச்சு ஏன் பண்றீங்க, அவனுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொன்னாங்க. பியூர் எக்ஸாம்பிள் ஆஃப் நக்கல் வாழ்க்கை சிக்கல். பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா? சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. மட்டும் தெரியும். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். ஆரம்பிக்கலாமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. பின்னாடி பெருசா இல்லைனாலும் முன்னாடி தாறுமாறா இருக்கா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏய், இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. அன்னக்கிளியில ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. உனக்கு என்ன வயசு? 25. 25? எனக்கு 21 தான். ஓடா போய் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வா. 30+ மாதிரி இருக்கு. அங்கங்க கிரே ஹேர் கூட தெரியுது. பயந்துராங்க. உனக்கு தைரியம் தான். அந்த 5 கலையும் பண்ணதே நான் தான். தம்பி வெளியே போறா. உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. நைஸ் கேர்ள். உங்களுக்கு என் பொண்டாட்டியை பார்க்கணுமா? பொண்டாட்டிலாம் இல்ல, என் மச்சான் தான். அம்மா அப்பா சொந்தம் எல்லாம் என்னென்ன பண்றீங்க? எடை போடுறேன். நான் அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையா? அவ ஆடினா சிலுக்குங்க. அந்த பெற்ற பேரண்ணா
பீ மாதிரி இருக்கு உங்க ஷோ. It's the biggest piece of dog shit. நெகட்டிவிட்டிங்கிறது நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமே கிடையாது. You were like you growed in the negativity. How this woman, how it is even possible? போர் தானே திங்கிறா. Literally you took that negativity as an boost, like குடுங்கடா பாத்துக்கறேன்டா, நான் ஸ்வாகா வருவேன்டா, பாத்துக்கலாம்டா. பாத்தியாடி, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். உன் அப்பனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லலாமா? இது வந்து அதிகமா பட்ஜெட் இருந்தா இந்த லெவல் இருந்திருக்குமா, இல்ல வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாமா? திரௌபதி 2 100 கோடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இப்படிதான் இருந்திருக்குமா, இல்ல இதை விட வேற லெவல் இருந்திருக்குமா? 100 கோடி கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாகுபலி கொடுத்துருப்போம். அடங்கொத்த போட. Zero civic sense. Zero. ஏய் பைத்தியம், நீ ஏன்டி இங்க வந்த? போடி. ஆனா இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு, ஒத்த சா வச்சிருவேன். உலகத்துல கிடைக்காத எல்லா காய்கறியுமே இங்க கிடைக்குங்க. அங்க பாருங்க, விசித்திரமா ஏதோ ஒன்று வித்துட்டு இருக்காரு, வாங்க அது என்னன்னு போய் கேட்போம். ஆனா அது என்னதுன்னா, அது ஆப்பிரிக்கா, இது சவுத் ஆப்பிரிக்கா, கிலோ 100 ஊரு மாதிரி. இந்த ஊர்ல இந்த பீடி சிகரெட்டு, இந்த மொக்குக்கு ஆல்கஹால் கடை ஒண்ணுமே வேலையே ஆகாது. எந்திர ஒரு மாதிரி ஆச்சுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. நொங்கு தாங்க நம்ம ஊர்ல ஃபேமஸ். இந்த ஊர்ல நொங்கு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் குணமாயிருங்க. நொங்கா போடுங்க. ஏங்க பாத்தீங்களா, இதாங்க நம்ம டோலக் பெட்டி புள்ளிங்க. இதுதான் நாங்க. பாத்தீங்களா, கேட்காமலே நொங்க போட சொல்றாங்க பாருங்க. போடுறா தம்பி. ஏண்டா தலைவா. என்னடா தம்பி, நொங்கு கல்லு மாதிரி இருக்கு. கல்லு மாதிரி இல்ல, கல்லு தாண்டா, கேட புட்ட. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வளங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.